திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பராய்த்துறைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 113வது திருப்பதிகம் திருப்பராய்த்துறை. திருமுறை 1 135வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பராய் அப்படின்னு சொன்னா தாருகா மரம். அந்த பராய் மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. துறையின வனம். அந்த தாருகா வனம் அப்படின்னு பேர் சொல்லக்கூடிய இந்த பதி தமிழிலே பராய்த்துறையாக அழைக்கப்படுகிறது. திருனா பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அடைமொழி. அதான் திருப்பராய்த்துறை. தாருகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தை நீக்கிய இடம். அவருடைய செருக்கெல்லாம் அழித்து பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த இத்தலம். தலவிருஷமாக இருக்கக்கூடியது பராய் மரம், அதாவது தாருகா மரம். சுவாமி சித்தமானந்த ராமகிருஷ்ணர் மடம், அற்புதமான ஐயா. கைலாயத்திற்கு நடந்தே சென்ற அவர். அது மாதிரிலாம் ஒரு பெரிய கைலாய யாத்திரைன்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு யாத்திரை. அந்த புத்தகம்லாம் வாங்கி படிக்கும்போது நம்ம கைலாயம் போகணுங்கிற ஆவல் ரொம்ப அதிகமாக போயிடும். அந்த மாதிரியான ஒரு ஐயா போயிட்டு வந்த பதி. அவர் வாழ்ந்த இடம் திருப்பராய்த்துறை. மேலும் எல்லாத்துக்கும் மேல் நம்முடைய சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி. ஐப்பசி மாதம் துலா நீராடல். அங்கே ரொம்ப அகண்ட காவிரியில் நீராடுதல். அங்கே சுவாமியே வருவார். ரொம்ப அற்புதமான பதி. பராய்த்துறை மேவிய பரணியை போற்றி, சிராப்பொழி மேவிய சிவனையை போற்றி, அப்படியெல்லாம் நம்முடைய திருவாசகத்திலே பெருமை பெற்ற இப்பதி. திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு 25-26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பதி. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய முக்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா நதிகளும் அமராவதி அந்த காவிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளிடமெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு பெரிய அகண்ட காவிரி. ரொம்ப அற்புதமான இடம், பார்க்க வேண்டிய இடம். அந்த அழகு அப்படியே அந்த பாலமெல்லாம் நடந்தே போகலாம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் பராய்த்துறையிலிருந்து. அப்படியே பார்க்கலாம். இந்த பராய்த்துறை பதியும் ரொம்ப அற்புதம். திருமேனி ரொம்ப அழகான ஒரு 1.25 அடி உயரம் இருப்பார் அப்பா. அவருடைய லிங்க திருமேனி அந்த அளவில் ரொம்ப நல்லா அற்புதமான பதி. திருச்சிற்றம்பலம். இது மலை வேட்டல். அப்படி மலை வேண்டும், வர்ணன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பதிகம் படித்தா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதான் மலை வேட்டல் பதிகத்தில் இது அடங்கும். பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் பள்ளியறை பூஜைக்கு முன்பு இந்த பதிகம் கட்டாயமாக பாராயணம் பண்ணுவாங்க. நான் பல காலம் கேட்டிருக்கேன். திருச்சிற்றம்பலம். நீரு சேர்வதோர் மேனியர் நேரிலை அப்படின்னு திருநீர் சேரக்கூடிய மேனியுடைய பெருமான். நேரில்னா உமை. கூறு சேர்வதோர் கோலமாய் சுவாமி அப்படியே அமையப்பராக அழகாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். பாரு சேரலை கையர் பராய்த்துறை. அந்த பாரு சேர் தலை கையர் அப்படின்னா பருந்துகள் எல்லாம் அப்படியே பறந்து மொய்க்கக்கூடிய தலை. தசையுடைய அந்த தலையை கையில் எடுத்து கொண்டு போவாராம் சுவாமி பிச்சை பழி தேர. அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய பராய்த்துறை. ஆறு சேர் சடை அண்ணலே. நல்ல கங்கையை திருச்சடை வைக்கக்கூடிய தலைவன் எம்பெருமான் உரையும் இடம். கந்தமாமலர் கொன்றை கமல் சடை. நல்ல சுகந்தம் மனம் பொருந்திய கொன்றை மாலையை வைத்திருக்கக்கூடிய மனமிக்க சடை. வந்த பூம்பூனல் வைத்தவர். அந்த கங்கையை அற்புதமாக திருச்சடை வைத்த பெருமான். பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை. நல்ல நறுமணமிக்க மல்லிகை அப்படியே மனம் வீசக்கூடிய அந்த பராய்த்துறையிலே அந்தமில்ல அடிகளே. ஆதி அந்தமில்லாத பெருமான். அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட தலைவன் சிவபெருமான். வேதமெல்லாம் முறையால் விரித்து, அதான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து வேதங்களை எல்லாம் ஆரங்கம் நாள் வேதம் சொன்ன பெருமான். ஓத நின்ற ஒருவனார். அப்படி சொன்ன ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமான். அவருக்கு நிகர் யாரும் இல்லை. பாதி பெண்ணுருவாவர் பராய்த்துறை. அர்த்தநாரியாக அருளக்கூடிய பெருமான் பராய்த்துறை. ஆதியாய அடிகளே. ஆதி நாயகனான சிவபெருமான் என் தலைவன் சிவம். 4வது பாடல்.
தோலும் தம்மறையாடை சுடர் வீடு நூலும் தாமணி மார்பினர். நல்லா இடுப்பில் புலித்தோலை அறக்கசைத்து இருப்பார். நல்ல ஒளி வீசக்கூடிய அந்த நூல் முப்பிரி நூல் போட்டிருப்பார். சுவாமி 9 பிரி நூல் போட்டிருப்பார். பாலும் நெய் பயின்றாடு பராய்த்துறை ஆழ நீழல் அடிகளே. அப்படிப்பட்ட பெருமான் ஆலமரத்தின் அடியில இருந்து அறம் சொன்ன தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியாக இருந்து பாலும் நெய்யும் ரொம்ப ஆனந்தமாக ஆனைந்தாடக்கூடிய பெருமான். விரவி நீருமை பூசுவர். நல்லா பரவிய திருநீர் பூசி இருப்பார். பரவிய திருநீர் அப்படியே அழகாக அப்பா சுவாமி மொழி போட்டு மேனி மேல் இரவில் நின்றெறியாடுவார். அந்த திருமேனி முழுவதும் திருநீர் பூசி இரவிலே நள்ளிரலில் நற்றம் பயின்று ஆடும் நாதர் கையிலே நெருப்பு வைத்து ஆடுவார். பழவினாரவர் வேதம் பராய்த்துறை. அது பரவினார்னா அப்படியே வேதங்களை எல்லாம் விரித்தார். அப்படிப்பட்ட பெருமான். ஆரவமாத்த அடிகளே. நல்லா பாம்பு இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய தலைவன் என் சிவபெருமான் தான். பரவிய திருநீற்றணிந்து அதெல்லாம் அருமையாக சொல்லுவான். அந்த பரவிய திருநீர் தான் ரொம்ப முக்கியம். நல்ல நெற்றி நிறைய திருநீர் பூசும். மறையும் மோதுவர் மான்மரி கையினர். நல்லா வேதம் மொழியர் மான்குட்டி கையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான். கரைசை கண்டம் உடையவர். கரைனா அந்த கலர், அந்த கரிய நிறம் இருக்கக்கூடிய கண்டம், தொண்டையில் இருக்கக்கூடிய நஞ்சுண்ட கண்டன். பறையும் சங்கும் ஒலிசை பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே. எங்க பார்த்தாலும் சங்கு ஒலிகளும் அப்படியே ஒலித்திருக்கக்கூடிய பராய்த்துறையிலே சுவாமி எப்படி பண்றாரு? அப்படியே எல்லாரும் போற்றும்படியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அடிகள் என் தலைவன். விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவர். நல்ல காளையப்பன் மேல ஏறி வருவார். நல்ல திருநீர் பூசி வருவார். சடையில் கங்கை தரித்தவர் படைகொள் வெண்மழு வாழற் பராய்த்துறை. நல்ல ஆயுதம் வெண்மழு, அந்த பரசு வச்சிருப்பாரு, கங்கை சடை வச்சிருக்கார். ஆடைய நின்ற அடிகளே. நல்லா நிறைந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான், நிறைந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமான், அடிகள் தலைவன். தருக்கி மிக்க தசக்கிரி வந்தனை நெருக்கினார் விரல் ஒன்றினால். அப்படியே தருக்கு பிடிச்சாலை ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராவணனை, அந்த 10 தலை ராவணனை அப்படியே விரலால் அப்படி நெருக்கினார். பருக்கினார் அவர் போலும் பராய்த்துறை அருக்கன் தன்னை அடிகளே. பருக்கினார்னா பல்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டார். யார? அருக்கன், சூரியன். அவரை சூரியனார் பற்களை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான். அப்படி எல்லாம் ஆணவம் என்ன? சுவாமி போக மாட்டேன், சுவாமியை மதிக்க மாட்டேன்னு சொன்ன வேள்விக்கு போகலாமா? தட்சன் வேள்விக்கு போனதுனால வந்த விளைவு. திருஇலி சில தேரமன் ஆதர்கள். திருஇலினா சிவஞானம் இல்லாதவர்கள். தேரமன் அந்த யார்? பௌத்தர்களும் சமணர்களும். ஆதர்கள் அறிவில்லாதவங்க. ஒரு விழா உரை கொள்ளலும். அவங்க பேசக்கூடியதில் ஒரு பொருள் இருக்காது. அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொள்ளக்கூடாது. பருவிலாலேயில் எய்து பராய்த்துறை. அதெல்லாம் மேருமலையை அப்படியே வில்லா வளைத்த பெருமான். அதான் பருவிலால், அந்த மேருமலையை பெரிய மலை போன்ற அந்த மேருவை வளைத்த வளைத்து வில் செய்து முப்புறத்தை எரித்தார். மருவினான் தன்னை வாழ்த்துமே. அப்படிப்பட்ட பெருமான், எழுந்திருக்கூடிய பெருமானை நாம் எல்லாம் வாழ்த்துவோம். பதிகம் நிறைவாகுது. 11வது பாடல். செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை. அப்படியே எல்லா செல்வமும் நிரம்பி வாழக்கூடிய செல்வர்கள் வாழும் பராய்த்துறை. செல்வர் மேல் சீதையாதன. அப்படிப்பட்ட வாழக்கூடிய செல்வர் சிவபெருமான் மேல எப்படிப்பட்ட தமிழ்? சிதையாத செந்தமிழால் பாடிய, அப்படிப்பட்ட கொஞ்சம் கூட நன்மையே செய்யக்கூடிய இந்த செந்தமிழ், அப்படிப்பட்ட
பாடல் பாடிய செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ், எல்லா செல்வங்களையும் உள்ளடக்கிய ஞான சம்பந்தன், அப்படிப்பட்ட செல்வன் அவருடைய செந்தமிழை செல்வமாமிவை செப்பவே. இந்த பதியத்தை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லா செல்வமும் நிரம்பி அப்படியே அவ்வளவு சிறப்பா வாழ்வாங்கன்னு சம்பந்த பெருமான் உறுதியிடுறாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய